வணக்கம் நம்பி, நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. நம்மளோட டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நம்ம தோட்டத்துக்கு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கிருச்சு. நானே என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்க முடியல. இப்போ எடுக்க ட்ரை பண்ணிடுவோம். அப்புறம் இன்னொன்று முக்கியமான பதிவு என்னென்னா, நம்மளோட டீசல் டேங்க் வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அடைப்பாயிருச்சு அந்த ஃபில்டரில், குச்சி ஃபில்டரில். அதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம அது க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது காமிப்போம். நம்ம பாய்ஸ் இருக்காங்க, டீம் பாய்ஸு, உங்களை வச்சு தான் பண்ண போகிறோம். சரி, இப்போ வண்டியை வந்து எடுக்கலாம். பாருங்க, வண்டி எடுக்கலாம். நம்மளோட மினி கூப்பரில் ஒரு லோடு ஃபுல்லாக பில்டிங் டஸ்ட் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தோட்டத்துக்கு கொண்டு போய் கொட்டிடலாம். சரி, கட்டுத்தரைக்கு வந்து மழை காலத்தில் போட்டால் நல்லா வந்து அந்த சேர் சகதி ஆகாதுன்னு நம்ம கொண்டு வந்தோம். அதில் தான் பார்த்திங்கன்னா பெரிய சிக்கலாகிடுச்சு. அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊறி இருந்தங்காட்டி அதில் போய் திருப்பலான்னு சொல்லி திருப்பிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு லோடோடு என்ன ஆச்சுன்னா பேக் டயர் நல்லா உட்காந்துக்குச்சுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டயரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பறிச்சுட்டு உட்காந்து 4 வீல் டிரைவ் போட்டு மூவ் பண்ணி பார்த்தா அப்பவும் பார்த்திங்கன்னா லோடு ஃபுல்லாக அதுங்காட்டி இழுக்க முடியல. சரி, இந்த டஸ்ட் இங்கே கொட்டிடலாம், வலிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் கொட்டியாச்சுங்க. சரி, கொட்டிட்டு வண்டி ஈஸியாக ரிலீஸ் ஆயிரும்னு நினச்சேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா பண்ண தப்புன்னு அந்த லோடோடையை வச்சு பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டு பேக் விட்டு பேக் டயரு ஃப்ரண்ட் டயர் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட டிராக்டரோட மெயின் டயருக்கு அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து பறிச்சிருச்சுங்க. மண்ணை பறிச்சோன்னே சரி எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தோம். எப்படி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த நம்ம டிராக்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பள்ளத்துலையோ சேத்துலையோ சிக்கிருச்சுன்னா 4 வீல் டிரைவ் போடுவோம். 4 வீல் டிரைவ் போட்டால் வச்சுங்களேன், அதாவது ஆப்போசிட் வீல், ஃப்ரண்ட்டில் இந்த சைடு வீலுக்கு வைங்க, லெஃப்ட் வீல் சுற்றுனா பேக்கில் இருக்கிற ரைட் வீல் சுற்றுங்க. அப்புறம் இதில் வந்து ரைட் சுற்றுனா அதில் லெஃப்ட் சுற்றுங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் ஒர்க் ஆகுது. இதுக்காகவே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக்குன்னு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அது எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம வண்டி வெளியெடுத்தோம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் விஷயமே. வண்டியை அன்லோட் பண்ணியும் பார்த்திங்கன்னா வண்டி எடுக்க முடியலைங்க. வண்டி பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்துருச்சு, ஃபுல்லாக ஈரக்காடுங்காட்டி லோடாதுங்காட்டி பேக் வீல் நல்லா இறங்கிருச்சுங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது வந்து அதையெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்க முயற்சி பண்ணலாம். இதயத்தின் நம்ம களத்தில் வந்து நம்ம தர்னீஸ் வந்து களத்தில் ஈடுபட்டிருக்காரு. இதை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயார் நிலையில் இருக்கிறாரு. வண்டி எடுத்த முடியுமா தர்னீஸ்? அதெல்லாம் எடுத்துடலாமா? ரேவந்த் எடுத்துடலாமா? ரேவந்த் தர்னீஸை கட்டி இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது பார்க்கலாம். சரி, வண்டி வந்து அப்படியே நிற்கிட்டு அப்புறமேல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையின் பாய்ஸு வந்து மேய்ச்சல் கட்டிருந்துச்சுங்க. பொழுதோடு ஆயிடுச்சு. சரி, கொண்டு வந்து பிடிச்சி கட்டிடலான்னு சொல்லிட்டு நானும் பக்கத்து வீட்டு பையனும் பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அன்புக்கிற பார்த்திங்களா அன்பை பிடிச்சிட்டான். ஆனால் நம்ம அறிவு வந்து கொஞ்சம் எல்லாருமே பிடிக்கிறதுக்கு கொஞ்சம், ஏன்னா பாய்ச்சல் இருக்கிற குணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே கொஞ்சம் பயந்துட்டு கெட்ட போக மாட்டாங்க பசங்க. அதனால் நான் வந்து பிடிச்சி கட்டியாச்சுங்க. கட்டிக்கிட்டு இன்னும் வைக்கப்புல் கொஞ்சம் எடுத்து போட்டுன்னு வச்சுங்களேன், வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்மளோட அன்பும் பார்த்திங்கன்னா சரி நல்லா பையன் வந்து சரியாக கட்டலை, சரி நல்லா கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கடியில் தான் படுத்திருப்பானுங்க. இப்போ நல்லா பனிக்காலம் மழை காலங்க மட்டும் கொட்டத்தில் கட்டிடுவீங்க, எதுக்கு வேஸ்ட்டாக வந்து உள்ள கொட்டத்தில் கட்டிட்டு கஜாலம் எழுப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்மளோட கெடேரிக்கான்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா செனை யூஸ் போட்டுக்குதுங்க. செனையா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அது பண்ணணுங்க. அவ்வளோதான் நம்மளோட மாடுக அப்படிங்கும்போது இதுதாங்க. சரி, போய் டிராக்டர் எடுக்க போகலான்னு சொல்லிவிட்டு நம்ம எடுக்க வந்தாச்சுங்க. எடுக்க போகலான்ட்டு டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண் ஃபுல்லாக ஓரத்தில் எல்லாம் குவியலாட்டு இருந்துச்சுங்க. அதே பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கராக தடுத்து நின்றுருக்கு. அதனால் அதையெல்லாம் ஓரத்தில் பறிச்சுட்டு போட்டு நம்ம டிஃப்ரென்ஷியல் லாக் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ நினைப்பீங்க என்ன அது டிஃப்ரென்ஷியல் லாக்குன்ட்டு. அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து மேக்ஸிமம் வந்து வண்டிகள் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி 4 வீல் மூமெண்ட்டு ஒரே டைமில் அட்டன் டைமில் கிடைக்க வேண்டிய அது பண்ணணும். நம்மளோட டிராக்டர் வீலுக்கு வந்து இந்த அளவுக்கு இறங்கினதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீல் உட்காந்துக்கிற இடம் வந்து இதுக்கு முன்னாடி ஷெட்டாக இருந்துச்சுங்க. இந்த ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணல் ஒரு 2 லோடு கொண்டு வந்து கொட்டியிருந்தேன். அந்த மணல் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வண்டி பறிச்சிருச்சு. நல்லா கிரிப்பான மண்ணாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தூக்கி போட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பசங்களையும் முன்னாடி உட்கார சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வெயிட்டுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக் அமுத்துன்னே வந்துருச்சு. அது எப்படி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. அப்புறம் கொஞ்சம் லோடு பாதி லோடு இருந்துச்சு, அந்த லோடையும் ஃபுல்லாக அங்கேயே கொட்டிட்டுங்க. நம்ம பார்த்திங்கன்னா பசங்களும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது வண்டி வந்து எடுத்தாச்சு. வாங்க இப்போ என்னன்னா நம்ம வண்டி வந்து எடுத்த முக்கிய காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழி பண்ணி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கீர் டிஃப்ரென்ஷியல் லாக் இங்கே பாருங்க, டிஃப்ரென்ஷியல் லாக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கை நம்ம கிளச்சை பிடிச்சிட்டு, அதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மட்டும் யூஸ் பண்ணணும். நல்லா அமுத்திட்டு இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் ஃபார்வேர்டு மூவிங்க கீரை போட்டு
ஃபார்வேர்டு மூவிங் போட்டு அப்புறம் இந்த கீர் ஃபஸ்ட் கீரை போட்டு இப்படி வந்தால் 4 வீலுமே சுற்றும். அப்படியே அவுட்ரு போய்க்க முன்னாடி போய்க்கிங்க. 4 வீலே சுற்றி பாருங்க. 4 வீலுமே வந்து சுற்றி வரும். அப்போது அந்த டைமில் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்தாச்சுன்னா இதை எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதான். ஓகே, அந்த இது தலை பிடிங்கி கொடு. அந்த தலை பிடுங்கு. அதே தான். நல்லா குடுறா பக்கத்தில் போய். இப்போ பாரு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுடா. இது பண்ணு. இப்போ போய் தொடுறா லைட்டா. இது குடுறா ஒன்று. இது குடுறா அது மாதிரி. சும்மா கூட முட்டஞ்சுன்னு ஓடி வந்துரு. நீ கொஞ்சம் பக்கத்தில் போய் எட்ட மாட்டேங்கிற அதுக்கு. பார்த்து நீ குடிக்கலையா? நீ குடிக்கலையா? ஓகே காய்ஸ், நம்ம அடுத்தது வந்து நம்மளோட பாலத்து மேலே ஏறி போகிற எந்தளவுக்கு பாலாக இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா வண்டியும் எடுத்தாச்சுங்க. அப்புறம் மாடுகளெல்லாம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ வந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து சுத்தமாக நீங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு விடிவு காலம் வந்துச்சுன்னா சொல்லாங்க. என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் இந்த பள்ளம் இருக்குது பார்த்திங்களா, இப்போ இறங்குறோம்லங்க. இந்த பள்ளத்தில் வந்து பெரிய பள்ளமாக இருந்துச்சு. ஏறி போகிற சிரமமாக இருக்குது. டிராக்டர் மட்டும்தான் வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் பைப் கல்வெட்டாட்டா பாலம் போட்டாச்சுங்க. இந்த பாலத்து குறித்து ஃபுல் வீடியோ வந்து எப்படி கட்டினாங்க, என்னென்ன எந்த ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வண்டி முதல் பள்ளத்துக்குள்ளே ஏறிட்டு இருக்கோம். இப்போ பாலத்து மேலேயே வந்து ஜம்முன்னு போகுதுங்க. இது ஒரு பெரிய ஒரு போக்குவரத்து வந்து இடையூறு வந்து கம்மியாகிடுச்சுன்னு சொல்லாங்க. வீடியோவெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க. அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.